விஷ்ணு வேகமாக மாடிப்படிகளில் ஏறி தனது அறைக்குள் நுழைந்தான். வைஷ்ணவி மட்டும் இன்னும் அறையின் வாசலில் நின்றபடியே இருந்தாள். வைஷு, உள்ளவா, இதுதான் பெட்ரூம், நல்லா பார்த்துக்கோ என்று அவன் அழைத்தான். அவள் உள்ளே எட்டி பார்த்துவிட்டு, எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும், இது பெட்ரூம்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை என்று அமைதியாக சொன்னாள். ஓ அப்படியா, உனக்கு தெரியாதுன்னு நினச்சேன் என்று விஷ்ணு குறும்பாக சொல்ல, வைஷ்ணவி அதற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாகவே நின்றாள். சில நொடிகள் அமைதி நிலவியது. அந்த அமைதியை உடைத்த விஷ்ணு, வைஷு, கடைசியாக கேட்குறேன், உனக்கு என்ன இதுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்லை இப்போதான் தெரியுமா? நீ எப்போ என்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்த என்று கேட்டான். வைஷ்ணவி அவனை நேராக பார்த்தபடியே, கண்டுபிடிக்கத்தானே வந்திருக்கீங்க, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க என்றாள். இங்கே பாரு, விஷ்ணுவர்தன்கிட்ட பொய் சொன்னால் அவனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, பொய் சொல்கிறவங்களுக்கு தண்டனை எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல என்று சொல்லிக்கொண்டே அவன் அவள் அருகே வந்தான். வைஷ்ணவியோ தலையை குனிய விஷ்ணு ஒற்றை விரலால் அவளது முகத்தை மெதுவாக நிமிர்த்தினான். அவன் கண்களை பார்த்த அடுத்த நொடியே வைஷ்ணவி ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். அவள் ஒரு அடி பின்னால் நகர விஷ்ணு ஒரு அடி முன்னால் நகர்ந்தான். அவள் மீண்டும் பின்னால் நகர அவன் மீண்டும் முன்னால் வந்தான். இருவருக்கும் இடையேயான தூரம் குறைந்து கொண்டே போனது. அந்த நேரத்தில் திடீரென்று விஷ்ணு அவளது இடையை பிடித்து தன்னருகே இழுத்து கொண்டான். அவனது செயலை எதிர்பார்க்காத வைஷ்ணவி ஒரு நொடி திகைத்து போனாள். இப்போ எதுக்கு என்ன பிடிச்சிருக்கீங்க, விடுறீங்களா என்று அவள் தடுமாறிய குரலில் கேட்டாள். விஷ்ணுவோ ஒன்றும் தெரியாதவன் போல புருவத்தை உயர்த்தி, நான் ஒன்றும் உன்னை பிடிச்சிருக்கலையே என்றான். வைஷ்ணவியும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். நீதான் வந்து என்னைய பிடிச்சிட்டு நிற்கிற என்று அவன் சிரிப்பை அடக்கி கொண்டு சொல்ல, இல்லை நீங்கள் தான் என்னை பிடிச்சிட்ருக்கீங்க என்று அவளும் சொல்ல, அப்படியா, அப்போது நான் எங்கே பிடிச்சிருக்கேன்னு சொல்லு பார்ப்போம் என்று அவன் கேட்க, வைஷ்ணவியோ அவனை முறைத்தபடி என்னோட என்று சொல்ல வந்தாள். ஆனால் அடுத்த வார்த்தை அவளது உதடுகளை தாண்டி வெளியே வரவில்லை. ஒரே நொடியில் அவளது முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. வேக வேகமாக அவனது கைகளிலிருந்து விலகி கொண்டவள் திரும்பி நின்றாள். வைஷு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்று விஷ்ணு சோர்வாக சொல்ல, சரி நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் என்று வைஷ்ணவி இயல்பாக சொன்னாள். அதை கேட்டதும் விஷ்ணு லேசாக தலையசைத்தான். சாரி, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது என்று சொல்ல வைஷ்ணவி புரியாமல் அவனை பார்த்தாள். அப்போது நான் பெட்டில் படுத்துக்கிட்டு நீங்கள் கீழே படுக்க போகிறீங்களா என்று கேட்டாள். விஷ்ணுவோ தனது கைகளை லேசாக தட்டி கொண்டு, இல்லையே, 2 பேரும் பெட்டில் தான் படுக்க போகிறோம் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டான். அவ்வளவுதான். வைஷ்ணவிக்கு தூக்கி வாரி போட்டது. அவளது கண்கள் பெரிதாக விரிந்தன. முகம் சட்டென்று சிவந்து போனது. என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அப்படியே நின்றாள். அவளது முகத்தையே ரசித்து கொண்டிருந்த விஷ்ணு குறும்பாக சிரித்தான். என்னவோ தடவை மாதிரி வெக்கப்படுற, என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி இன்னையோட 6 நாள் ஆச்சு. நாளே என் பக்கத்தில் வந்து படுத்து உறங்கவும் செஞ்சாச்சு, ஆனால் இன்னும் நாள் மாதிரி வெக்கப்படுற என்று அவன் சொல்ல, வைஷ்ணவியோ இன்னும் தலையை நிமிரவில்லை. எனக்கு உறக்கம் வரல, நான் சேரில் உட்கார்ந்துருக்கேன், நீங்களே தூங்கிக்கோங்க என்று மெதுவாக சொன்னாள். அவளது வெட்கத்தை பார்த்த விஷ்ணுவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தவன், சரி நீ குளிச்சுட்டு இந்த ரூமில் ரெஸ்ட் எடு, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கதவை நோக்கி நடந்தான். அவன் கதவை திறக்கப் போகும் நேரத்தில் பின்னாலிருந்து வேகமாக அவனது கையை பிடித்து இழுத்தாள் வைஷ்ணவி. எதிர்பாராத அந்த தொடுதலில் விஷ்ணு ஒரு நொடி நின்று திரும்பி பார்த்தான். என்ன என்பது போல புருவத்தை உயர்த்தி கண்களாலேயே கேட்டான். வைஷ்ணவியோ அவனை நேராக பார்த்தபடி, ஆல் தி பெஸ்ட் என்று மட்டும் சொன்னாள். விஷ்ணுவோ குழப்பமாக, எதுக்கு என்று கேட்டான். என்னை பற்றி தெரிஞ்சுக்கத்தானே போகிறீங்க, அதுக்கு தான் ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு அவனோடு கை குலுக்கினாள். அடுத்த நொடியே தனது கையை அவனிடமிருந்து விடுவித்தவள் வேகமாக அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். விஷ்ணு சில நொடிகள் அந்த மூடிய கதவையே பார்த்தபடி நின்றான். திமிரு பிடிச்சவ, நான் அவளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன்னு தெரியும், ஆனாலும் ஒரு விஷயமும் சொல்ல மாட்டானாம். இது நல்ல கதையால் இருக்குது,
அட்லீஸ்ட் போகாதுங்கன்னு தடுக்காவது செய்யலாம்ல. அதுவும் இல்லாமல் ஆல் த பெஸ்ட் சொல்லி வெளியே அனுப்புகிறான். இவளை எந்த ரகத்தில் சேர்க்கறது என்று தனக்கு தானே முணுமுணுத்து கொண்டவன் வெளியே சென்றான். விஷ்ணு பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி சென்றதை ஜன்னல் வழியாக உறுதி செய்த வைஷ்ணவி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டாள். அடுத்த நொடியை மெதுவாக தனது அறையை விட்டு வெளியே வந்து நேராக சிவராமனின் அறையை நோக்கி நடந்தாள். அறைக்குள் நுழைந்தவளை பார்த்ததும் சிவராமன் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தார். அவள் இப்படி தனியாக தன்னை தேடி வருவாள் என்று அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. என்ன பேசப் போகிறாள் என்ற பதட்டத்தில் அவளது பார்வை அவள் முகத்திலேயே நிலைத்து நின்றது. வைஷ்ணவி மெதுவாக அவருக்கு எதிரே வந்து நின்றாள். காலத்தோட கோலம். சில உண்மைகளை எப்போவுமே சொல்ல முடியாதபடி ஒருத்தங்களோட வாயை எப்படி கட்டி போடுதுன்னு பார்த்தீங்களா? அன்னைக்கு நீங்கள் என்னை ஊமையாக இருக்க வச்சிங்க. இன்றைக்கி காலம் உங்களை ஊமையாக ஆக்கி வச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே பேசுவீங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிர்ச்சி நடந்தால் அந்த அதிர்ச்சியிலேயே பேசுவாங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க என்று அவள் நக்கலாக சொல்ல சிவராமன் ஒன்றும் புரியவில்லை என்பது போல கைகளை அசைத்து செய்கை காட்டினார். புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம், ஆனால் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு புரிய வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு சில நொடிகள் அமைதியாக நின்றாள். முதல்ல நீங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க என்று தொடங்கியவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். என் புள்ள நல்லா இருக்கணும்னா நீ அவனை விட்டு விலகி போன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினீங்க. நானும் அந்த சத்தியத்தை மனசார பண்ணி கொடுத்தேன். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பிள்ளையை நீங்கள் நல்லா வச்சுருந்தா நான் மறுபடியும் அவனோட வாழ்க்கையில் வந்திருக்கவே மாட்டேன். உயிரே போனால் அந்த சத்தியத்தை மீறி இருக்க மாட்டேன். ஆனால் அந்த சத்தியம் பண்ண அடுத்த நாளில் இருந்தே உங்கள் புள்ள சந்தோஷமாக இல்லை. அவனோட மொத்த சந்தோஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டும் நான் அமைதியாக தான் இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் அவனோட அப்பாவே அவனை பழைய மாதிரி மாற்றிடுவாருன்னு நம்பினேன். அதுக்காக தான் இத்தனை வருஷம் தூரத்தில் இருந்தே அவனை பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போது அவனோட உயிருக்கே ஆபத்து வந்தப்போ இன்னும் அந்த சத்தியத்தை பிடிச்சிக்கிட்டு என்னால் நிற்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பிள்ளைய நீங்கள் நல்லா வாழ வைக்கல. அதனால் அந்த சத்தியத்தை மீறுறது எனக்கு தப்பாக தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தப்பாக தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிடுங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த எந்த விஷயமும் விஷ்ணுவுக்கு தெரியாது. நான் அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. விஷ்ணு என்னை பற்றி தெரிஞ்சுக்க தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். எல்லா உண்மையும் தெரிஞ்சால் அவன் எடுக்கிற முடிவு எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு மெதுவாக திரும்பி வெளியேறினாள். சிவராமனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவர் அப்படியே நின்றார். ஏனென்றால் சிவராமனின் உடலிலேயே அவர் பேசுகிறாரா என்பதை கண்காணிக்க நேரடியாக அசோக் பார்க்கும்படி ஒரு கண்காணிப்பு கருவி பொருத்தப்பட்டிருந்தது. அந்த உண்மை சிவராமனுக்கும் தெரியும், வைஷ்ணவிக்கும் தெரியும். ஆனால் இந்த நேரத்தில்தான் விதி வைஷ்ணவி எதிர்பார்க்காத ஒரு விளையாட்டை மீண்டும் அவளது வாழ்க்கையில் விளையாடியது. அவளை பொறுத்தவரை விஷ்ணு நேராக கல்லூரி நிர்வாகத்திடம் சென்று விசாரிப்பான். இல்லையென்றால் ராகவேந்திரரிடம் வந்து கேட்பான். அதற்கு மேல் அவன் யோசிக்க மாட்டான் என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். அதனால் தான் முன்கூட்டியே தன் தந்தையிடம், அப்பா என்ன நடந்தாலும் பழைய உண்மைகள் எதையும் அவர்கிட்ட சொல்லிடாதுங்கப்பா என்று கேட்டிருந்தாள். அது மட்டுமல்ல, கல்லூரி நிர்வாகத்திடமும் அந்த பழைய புகைப்படத்தை வைத்து யாராவது விசாரித்தாலும் தன்னை பற்றிய எந்த விவரத்தையும் சொல்லக்கூடாது என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். பல வருடங்களாக வரைந்த ஓவியங்கள் கூட அவளை அடையாளம் காட்டிவிடக்கூடாது என்பதற்காக அவை அனைத்தையும் மறைத்து வைத்திருந்தாள். விஷ்ணுவுக்கு கடந்த காலத்தின் எந்த தடயமும் கிடைக்கக்கூடாது என்பதில் அவள் ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாகவே எடுத்து வைத்திருந்தாள். நிச்சயமாக விஷ்ணுவால் தன்னை பற்றிய பழைய உண்மைகளை கண்டுபிடிக்க முடியாது என்று உறுதியாக நம்பினாள் வைஷ்ணவி. ஆனால் எதிர்பாராத விதமாக விஷ்ணு தனது பைக்கை நேராக வைஷ்ணவியின் தோழி மித்ராவின் வீட்டின் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினான். அன்று காரில் வைஷ்ணவியின் உண்மை தெரிய வந்த அன்று அவளது பையில் இருந்த சில பொருட்களை விஷ்ணு கவனித்திருந்தான். அவள் உதவி செய்து வந்த தொண்டு நிறுவனங்களின் ரசீதுகளுடன் மிகவும் பழையதாக மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய ஸ்லாம் புக்கும் அவன் கண்ணில் பட்டது. அது வைஷ்ணவியின் தோழி மித்ரா அவளுக்காக எழுதிய நினைவு புத்தகம். அதன் பெரும்பாலான பக்கங்களில் அவர்களது நட்பை பற்றிய இனிய நினைவுகளும் கல்லூரி நாட்களின் குறும்புகளும் நிரம்பியிருந்தன. ஆனால் கடைசி பக்கத்தில் எழுதப்பட்டிருந்த ஒரு வரிதான் விஷ்ணுவின் கவனத்தை முழுவதுமாக ஈர்த்தது. காதலிக்கிறது பெருசில்ல, அதை சொல்ல தைரியம் வேணும். இத்தனை வருஷமாக விஷ்ணு சாரை லவ் பண்ணிகிட்டு இருக்க, ஆனால் இப்போ கூட சொல்லலை. உன்னை மாதிரி முட்டாள் இந்த உலகத்திலேயே கிடையாது. அந்த ஒரு வரியை மீண்டும் மீண்டும் படித்தான். அடுத்த நொடியே அவன் மனதில் ஒரு முடிவு உறுதியாகிவிட்டது.
அப்படின்னா இந்த மித்ராவுக்கு எல்லா உண்மையும் தெரியும். வைஷ்ணவி யார், அவளுக்கு எப்போதிலிருந்து என்ன தெரியும், ஏன் காதலை மறைச்சா, எல்லாத்துக்கும் பதில் அவகிட்ட தான் இருக்குது. அந்த எண்ணம் வந்தவுடன் வேறு எதையும் யோசிக்கவில்லை. மித்ராவை ஒருமுறை சந்தித்தாலே இத்தனை வருடங்களாக தன்னை வாட்டிக்கொண்டிருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிடும் என்று உறுதியாக நம்பிய விஷ்ணு அப்போதே அவளை தேடி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். அதனால் தான் அந்த புத்தகத்தில் இருந்த மொபைல் எண்ணை குறித்து கொண்டு அந்த மொபைல் எண்ணின் லொக்கேஷன் எந்த இடத்தில் சரியாக உள்ளது என்பதை விசாரித்து அந்த மொபைல் நம்பரிலிருந்து வைஷ்ணவிக்கு இப்போதும் தொலைபேசி அழைப்புகள் வருகிறதா என்பதையும் சோதித்து ஒரு திட்டத்தை ஏற்கனவே நடத்தி வைத்திருந்தான். சென்னையில் மருத்துவமனையில் கண் விழித்த அந்த நொடியிலிருந்தே அவனது மனம் ஒரே விஷயத்தில் தான் இருந்தது. மருத்துவமனையிலிருந்து கோயம்புத்தூருக்கு காரில் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த சில மணி நேரத்தையும் அவன் வீணடிக்கவில்லை. தனக்கு தெரிந்த நண்பர்களின் உதவியோடு ஒவ்வொரு தகவலையும் அமைதியாக சேகரித்தான். வைஷ்ணவி தனது அருகிலேயே இருந்தபோதும் அவளுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராதபடி அனைத்தையும் மிகுந்த கவனத்தோடு செய்து முடித்திருந்தான். அதன்படி கிடைத்த தகவல்களின் மூலம் மித்ராவின் வீட்டை சரியாக கண்டுபிடித்து விட்டான். வெளியே வந்த மித்ராவோ விஷ்ணுவை பார்த்து மூச்சு விடக்கூட மறந்து நின்றாள். ஏனென்றால் விஷ்ணு திடீரென்று இப்படி வந்து நிற்பான் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. மித்ரா ஒரு நொடி அதிர்ச்சியில் நின்றிருந்தாள். அடுத்த கணமே சுதாரித்து கொண்டவள் பதற்றத்துடன் வீட்டிற்குள் திரும்பி தனது மொபைலை எடுக்க முயன்றாள். ஆனால் அதை கவனித்த விஷ்ணுவின் குரல் அவளை அப்படியே நிறுத்திவிட்டது. மித்ரா, ஸ்டாப், டோன்ட் டச் யுவர் ஃபோன். அவனது குரலில் கோபமில்லை, ஆனால் மறக்க முடியாத ஒரு அழுத்தம் இருந்தது. அந்த ஒரு குரலுக்கே மித்ராவின் கால்கள் அப்படியே நின்றுவிட்டன. மெதுவாக திரும்பி விஷ்ணுவை பார்த்தாள். அவனது பார்வை மட்டும் அவளை விட்டு ஒரு நொடி கூட விலகவில்லை. அவள் யாருக்கு ஃபோன் செய்ய போகிறாள் என்பதும் ஏன் அவ்வளவு பதற்றப்படுகிறாள் என்பதும் அவனுக்கு புரிந்துவிட்டது என்பதை காட்டும் பார்வையாகத்தான் அது இருந்தது. வாங்க வாங்க சார், உள்ள வாங்க என்று தயங்கியபடியே வழிவிட்டாள் மித்ரா. விஷ்ணு அமைதியாக வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் பார்வை மட்டும் அவளது முகத்தை விட்டு ஒரு நொடி கூட விலகவில்லை. வைஷ்ணவிக்கு தானே ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? எனக்கு நல்லாவே தெரியும். நட்பு நல்ல விஷயந்தான், ஆனால் அதை விட நண்பனுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது இன்னும் நல்ல விஷயம். அதனால் தயவு செஞ்சு எதையும் மறைக்காதுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். வைஷ்ணவிக்கு எப்போதிலிருந்து என்ன தெரியும், அவளுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் என்று நேராகவே கேட்டான். அந்த கேள்வியை கேட்ட நொடியே மித்ராவின் முகம் மாறியது. உதடுகள் திறந்தன, ஆனால் வார்த்தைகள் மட்டும் வெளியே வரவில்லை. அது அது வந்து சார் என்று தடுமாறினாள். அவளது தயக்கத்தை பார்த்த விஷ்ணு மெதுவாக நாற்காலியில் அமர்ந்தான். அவன் குரல் இந்த முறை கோபமாக இல்லை, பதில் தேடி சோர்ந்து போன ஒரு மனிதனின் வேண்டுகோளாக இருந்தது. ப்ளீஸ் சொல்லுங்க, உங்களால் மட்டும்தான் என்னோட எல்லா குழப்பத்துக்கும் விடை கிடைக்கும்னு நம்பித்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என்னை ஒரு அந்நியனா நினைக்காதுங்க, உங்களோட அண்ணனா நினச்சி சொல்லுங்க. அந்த கடைசி வார்த்தையை சொல்லும்போது விஷ்ணுவின் கண்கள் லேசாக கலங்கின. அவன் மனதுக்குள் புதைத்து வைத்திருந்த ஏக்கம் அவன் குரலில் வெளிப்பட்டது. அதற்கு மேல் மித்ராவால் எதையும் மறைக்க முடியவில்லை. அவளது கண்களிலும் கண்ணீர் திரண்டது. விஷ்ணுவை நேராக பார்த்தவள் ஆழமாக ஒரு மூச்சை இழுத்துவிட்டு பல வருடங்களாக பூட்டி வைத்திருந்த அந்த உண்மையின் கதவை மெதுவாக திறக்க தயாரானாள். சிறு வயதில் நடந்த ஒவ்வொரு சந்திப்பையும் மித்ரா சொல்ல சொல்ல விஷ்ணுவின் இதயம் இரண்டாக பிழந்தது போல் இருந்தது. அவனது கண்கள் அந்த விஷயத்தை கேட்டு அப்படியே சிவந்து போனது. அவனது கண்களில் கண்ணீர் மெதுவாக தேங்க ஆரம்பித்தது. மித்ரா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவனது இதயத்தை அறுத்து கொண்டே இருந்தது. அவள் சொல்ல சொல்ல அவன் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் அவனது மனக்கண் முன்னால் உயிரோட்டமான காட்சிகளாக ஓட ஆரம்பித்தன. அவனது வாழ்க்கையில் இதுவரை புரியாமல் இருந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் இருந்த உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. அதைவிட மித்ரா கடைசியில் சொன்ன வார்த்தைகள் தான் அவனை இன்னும் பெரிய அதிர்ச்சிக்குள் தள்ளியது. சாருதான் வைஷ்ணவி. அந்த ஒரு உண்மை விஷ்ணுவின் மொத்த அஸ்திவாரத்தையே ஒரு நொடியில் ஆட்டம் காண வைத்தது. அவனால் நாற்காலியில் கூட அமர்ந்து இருக்க முடியவில்லை. கைகள் நடுங்க ஆரம்பித்தன. அவள் சொன்ன உண்மைகளை கேட்டு அதிர்ச்சியில் எழுந்து நிற்க முயன்றவன் அடுத்த நொடியே மீண்டும் தள்ளாடினான். சார் என்று பதறியபடியே மித்ரா அவனை நோக்கி ஓடி வர விஷ்ணு தனது கையை நீட்டி அவளை அப்படியே நிறுத்தினான். கோபம், வேதனை, ஏமாற்றம் எல்லாம் கலந்த பார்வையோடு மித்ராவை பார்த்தவன், ஹோவ என்ன பைத்தியமா?
காதலிக்கிறது தப்பில்லை, ஆனால் இப்படி காதலிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவளுக்கு மனசில் என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா. என்னை உயிரோட ஒவ்வொரு நாளும் கொன்னுட்டாள் அவ என்று பற்களை கடித்தபடி கேட்டான். சார், அவர் ரொம்ப பாவம் என்று மித்ரா சொல்ல வர, யார் பாவம்? அவ பாவமா? நான் அவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு பொய் சொல்லி நடித்து கல்யாணம் பண்ணிக்க தெரியும், ஆனால் உண்மையை மட்டும் சொல்ல தெரியாதா? விஷ்ணு, நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே. இந்த மரமண்டை முதல்ல நம்பாம தான் இருந்திருக்கும், ஆனால் நம்ப வச்சிருக்கலாமே. இப்போ வரைக்கும் வீம்பு பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு வார்த்தை கூட வாயை திறக்காமல் இருக்கிறா என்றான் அவன். அவனது கண்களில் இருந்த கண்ணீர் இப்போது கோபமாக மாறியிருந்தது. அவளை அவளை நினச்சி நான் எத்தனை நாள் அழுதுருப்பேன், உருகியிருப்பேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு கல் மாதிரி இருந்திருக்கா. அவெல்லாம் மனுஷியா? ஒரு நொடி மூச்சை இழுத்தவன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். அப்போது எங்கள் அப்பா பார்த்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தாலும் அவள் இப்படி தான் இருந்திருப்பாளா? அப்போ என்னோட மனசை பற்றி அவளுக்கு துள்ளி கூட அக்கறை இல்லைல்ல? அவளோட திமிரும் சத்தியமும் தான் அவளுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்குல்ல என்று வேதனையோடு கேட்டான். விஷ்ணு சார், நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க என்று மித்ரா சொல்ல, விஷ்ணு மெதுவாக தலையசைத்தான். புரியுது, அவளோட காதல் என்னன்னு எனக்கு புரியுது, நீங்கள் சொல்லாமலே எனக்கு புரியுது என்று சொன்னவன் திடீரென்று மித்ராவின் அருகில் வந்து நின்றான். ஆனால் ப்ளீஸ் எனக்காக ஒரு சத்தியம் பண்ணுங்க. இப்போ நான் உங்களை பார்த்து பேசினது, இங்கே நடந்தது எதுவுமே அவளுக்கு தெரியக்கூடாது. இது ஏன் மேலே சத்தியம் என்று சொல்லிக்கொண்டே மித்ராவின் கையை எடுத்து தனது தலையில் வைத்து கொண்டான். இப்போது மித்ராவால் எதுவும் செய்ய முடியவில்லை. நடந்த உண்மையை வைஷ்ணவிக்கு சொல்லவும் முடியாது, சொல்லக்கூடாது என்று விஷ்ணுவின் தலையில் கை வைத்து சத்தியமும் செய்துவிட்டாள். அந்த சத்தியத்திற்கும் வைஷ்ணவிக்கான நட்பிற்கும் நடுவே சிக்கி தவித்தபடி செய்வதறியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். விஷ்ணுவோ கண்கள் சிவக்க, நரம்புகள் முறுகேற, ஒரு வார்த்தை கூட பேசாமல் பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி கிளம்பினான். பைக் சாலையில் பறந்தது. ஆனால் அவனது மனம்தான் அதைவிட வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. எவ்வளவு திமிர் இருந்திருந்தா எனக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லி வழி அனுப்புறா. அவ்வளவு திமிரா? அவ என்னை முட்டாள்னு நினச்சிட்டாளா? அவள் என்ன நினச்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நிச்சயமாக அவளோட அப்பாவை மீட் பண்ண போகிறேன்னு நினச்சி அவர்கிட்ட ரகசியமாக பேசி உஷாராக இருக்க சொல்லியிருப்பா. நான் இப்படி வருவேன்னு அவள் நினச்சிருக்கவே மாட்டா. நினச்சிருந்தா அவள் அப்போவே உஷாராக இருந்திருப்பா என்று பற்களை கடித்தபடி தனக்குத்தானே பேசிக்கொண்டான். கைப்பிடியை இன்னும் இறுக்கமாக பிடித்தவன் கோபத்தில் பைக்கின் வேகத்தை அதிகப்படுத்தினான். எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன், நடந்த எல்லாத்தையுமே பொறுத்துக்குவேன். ஆனால் எனக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லி வழி அனுப்புனல்ல, உனக்கு இருக்குடி. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. இத்தனை வருஷமாக என்னை ஏமாத்திட்டல, இத்தனை வருஷம். அவன் மூச்சு வேகமாக ஏறி இறங்கியது. ஒரு தடவையாவது சாருன்னு ஒரு பேரையாவது சொல்லியிருக்கலாம்ல, அதை கூட செய்யலை. என்னை முழுசாக ஏமாத்திட்டா, மொத்தமாக ஏமாத்திட்டா என்று பித்து பிடித்தவனைப் போல புலம்பிக்கொண்டே கோபத்தின் உச்சத்தில் வீட்டின் வாசலில் வந்து இறங்கினான். ஆனால் அங்கே அவன் கண்ட காட்சி அவனையே இன்னும் பெரிய அதிர்ச்சிக்குள் தள்ளியது. அவன் உள்ளே வந்தபோது சோஃபாவில் கண்களை மூடியபடி சாய்ந்து கிடந்தாள் வைஷ்ணவி. அருகில் மருத்துவர் அகிலா நின்று கொண்டிருந்தார். சிவராமனும் அங்கே இல்லை. அந்த காட்சியை பார்த்ததும் விஷ்ணுவின் கோபம் ஒரு நொடியில் பயமாக மாறியது. வேகமாக அவள் அருகே ஓடி வந்தவன், டாக்டர், என்னாச்சி? வைஷு என்று பதட்டமாக அழைத்தான். அகிலா அமைதியாக அவனை பார்த்து, பயப்படாதுங்க, கிச்சனில் இருந்தப்போ திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, இந்த மாதிரி டைமில் இது சாதாரணம்தான் என்று இயல்பாக சொன்னார். ஆனால் விஷ்ணுவுக்கோ எதுவும் புரியவில்லை. இந்த மாதிரி டைம்னா என்று புரியாமல் கேட்க அகிலா அவனை ஒரு நொடி பார்த்துவிட்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை மாதம் ஆச்சு என்று கேட்டார். விஷ்ணு குழப்பத்தோடு 6 என்று சொல்ல ஆரம்பித்தான். அவன் 6 நாள் என்று சொல்ல வருவதற்குள், ஓ 6 மாதமா, பரவாயில்ல, அவங்க ஹெல்த் கொஞ்சம் வீக்காக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க, நார்மல் ஸ்கேனெல்லாம் எடுத்தாச்சா என்று தொடர்ச்சியாக கேட்க, எந்த ஸ்கேன் என்று மீண்டும் புரியாமல் விஷ்ணு கேட்டான். மருத்துவர் சிரித்தபடி, அதாங்க பேபிக்கான ஸ்கேன். எந்த பேபி என்று மீண்டும் விஷ்ணு கேட்க, இந்த முறை அகிலா நெற்றியில் கை வைத்து கொண்டார். ஐயோ, கர்ப்பமாக இருக்கிறாங்கல்ல, அதான் ஸ்கேன் எடுத்தாச்சான்னு கேட்குறேன், ஏன் இன்னும் என்ன டென்ஷன் படுத்துறீங்க என்று கேட்க, விஷ்ணுவோ இன்னும் அதிர்ச்சியோடு, யார் கர்ப்பம்
என்று கேட்டான். அகிலாவோ சலித்து போனவர் போல தனது வயிற்றில் கையை வைத்துக்கொண்டு, நான் தான் கர்ப்பமாயிருக்கேன், போதுமா என்று முகத்தை சுளித்தார். ஒரு நொடி கூட யோசிக்காத விஷ்ணு, டாக்டர், இந்த வயசில் கர்ப்பமாக இருக்கீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று உண்மையாகவே கையை நீட்டினான். அடுத்த நொடியை அகிலா அவனது கையில் ஓங்கி ஒரு அடி போட்டார். விஷ்ணு, விளையாடுற விஷயமா இது? நான் எவ்வளவு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் என்று கோபமாக சொன்னார். உடனே தனது கையை தேய்த்து கொண்ட விஷ்ணு, டாக்டர், புரியும்படியாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதுல பாதி எனக்கு புரியவே இல்லை என்று பரிதாபமாக சொன்னான். அகிலாவோ ஆழமாக ஒரு பெருமூச்சை விட்டு ஒரே விஷயத்தை டாக்டர் வாயால் எத்தனை தடவை சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? சரி, இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன், வாழ்த்துக்கள், நீங்கள் அப்பாவாக போகிறீங்க என்று சொல்ல அந்த ஒரு வாக்கியம் விஷ்ணுவின் காதுகளில் விழுந்த நொடியை உலகம் நின்று விட்டது போல் இருந்தது. அவனது கண்கள் தானாகவே வைஷ்ணவியை நோக்கி திரும்பின. மருத்துவர் தொடர்ந்து, இப்போ அவங்க 4 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. 3வது மாதத்துக்கான ஸ்கேன் எடுத்துருந்தீங்கன்னா ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து என்னை மீட் பண்ணுங்கள். இல்லைன்னா சீக்கிரமே ஸ்கேன் எடுக்க ஏற்பாடு பண்ணுங்கள். ஹெல்த் கொஞ்சம் வீக்காக இருக்குது, நல்லா கவனிச்சிக்கோங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இன்னும் 30 நிமிஷத்தில் கண்ணு முழிச்சிடுவாங்க. அப்பாவுக்கு மருந்து மாத்திரைங்க ஹோமில் இருக்குது. உங்களை பார்க்க வர அவசரத்தில் அவர் மருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரலை, அதனால் அவர் ஹோமுக்கு போயிருக்காரு என்று சொல்லிவிட்டு தனது மருத்துவ பையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மெதுவாக வெளியேறினார். ஆனால் விஷ்ணுவோ இன்னும் அதே இடத்தில் அசையாமல் நின்றிருந்தான். மருத்துவர் சொன்ன கடைசி வார்த்தை கூட அவன் காதில் விழவில்லை. மெதுவாக தனது தலையில் கையை வைத்து கொண்டவன் அருகில் இருந்த நாற்காலியில் சோர்ந்து அமர்ந்தான். அவனது பார்வை முழுவதும் வைஷ்ணவியின் முகத்திலேயே நிலைத்திருந்தது. நான் அப்பாவாக போகிறேனா என்ற ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் அவன் மனதுக்குள் எதிரொலித்து கொண்டே இருந்தது. அவனுக்கு தலையை வெடித்து விடும் போல் இருந்தது. இவங்க என்ன சொல்கிறாங்க என்று மனதிற்குள் நினைத்தவன் அடுத்த நொடியே மருத்துவர் கேட்ட கேள்வி நினைவுக்கு வர, நல்ல வேலை, நான் 6 நாள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே 6 மாதம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வேளை நான் 6 நாள்னு சொல்லியிருந்தா, விஷ்ணு, உன் நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா? உன் முகத்திலேயே காரி துப்பியிருப்பாங்க என்று தன் முகத்திற்கு நேராக விரலை நீட்டி தன்னை தானே திட்டிக்கொண்டான். அடுத்த நொடியே அவனது முகம் இன்னும் தீவிரமானது. இல்லை, நிச்சயமாக என்னோடய வைஷ்ணவி தப்பு பண்ணியிருக்க மாட்டா. இந்த குழந்தைக்கு அப்பா நான் தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எல்லா விஷயத்தையும் மறைச்ச மாதிரி இதை கூட என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கா. இந்த விஷயத்தையாவது சொல்லியிருக்கலாம்ல. விஷ்ணு, அன்னைக்கு நான் தான் உங்களை காப்பாற்றினேன், நமக்குள்ளே தெரியாமல் தப்பு நடந்துடுச்சுன்னு சொல்லியிருக்கலாமே. என்னை அவ்வளவு கேவலமானவனாக நினச்சிட்டாளா? இல்லை, நான் அவளை ஏற்றுக்க மாட்டேன்னு நினச்சிட்டாளா? அவன் கண்கள் மெதுவாக கலங்கின. எப்படி என்னோட குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தி கூட கல்யாண கோலத்தில் நின்னதை அவளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த நிமிஷம் அவள் எவ்வளோ துடிச்சிருப்பா. அவ்வளோ வலியையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்திருக்காளே என்று பற்களை கடித்தவன் மெதுவாக எழுந்து நின்றான். பார்க்குறேன்டி, நீ எவ்வளவு தாங்குறன்னு நானும் பார்க்குறேன். உன் வாயாலேயே, விஷ்ணு, நான் உன்னை காதலிக்கிறேன், என் வயத்தில் நம்ம குழந்தை வளருதுன்னு சொல்ல வைக்கிறேன் என்று மனதிற்குள் உறுதியாக முடிவு செய்தான். மெதுவாக தனது அறைக்குள் சென்றவன் கதவை சாத்திவிட்டு உடனே மித்ராவின் எண்ணெய் அழித்தான். தொடர்ந்து வந்த அழைப்பை பார்த்த மித்ராவின் இதயம் பதறியது. அண்ணா, என்னால் அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சா? அவள் பாவம், அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று பயத்தோடு கேட்டாள். விஷ்ணு உடனேயே, அவ பாவமா? அவளை பாவம்னு நீ தான் சொல்லணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்போ 4 மாதம் கர்ப்பமாக இருக்கேன் என்று சொல்ல, அண்ணா, என்ன சொல்கிறீங்க என்று அதிர்ச்சியில் மித்ரா கத்தினாள். அப்போதுதான் விஷ்ணுவுக்கு தான் என்ன உளறினோம் என்பது புரிந்தது. தன் தலையில் கை வைத்து கொண்டவன், ச்சே, நான் இல்லை, உன் ஃப்ரெண்டு வைஷ்ணவி 4 மாதம் கர்ப்பமாக இருக்கா, அதை ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டேன். மித்ராவோ அதிர்ச்சியோடு, என்னது, கர்ப்பமா? கல்யாணம் ஆகி 6 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி 4 மாதம் கர்ப்பம் என்று அவள் கேட்க, விஷ்ணு உடனேயே, அதைத்தான் நானும் கேட்குறேன் என்று ஆழ்ந்த மூச்சு விட்டான். ஐயோ அண்ணா, சத்தியமாக இது எதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த விஷயம் சத்தியமாக எனக்கு தெரியாது என்று மித்ராவும் பதறியபடி சொன்னாள். சில நொடிகள் அமைதியாக இருந்த விஷ்ணு, சரி, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு தெரியக்கூடாது. இப்போதைக்கு இது நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும்
என்று சொல்ல மித்ராவும் மெதுவாக சரி அண்ணா என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். மித்ராவிடம் பேசி முடித்துவிட்டு மெதுவாக கீழே இறங்கி வந்தான் விஷ்ணு. வைஷ்ணவியோ இன்னும் சோஃபாவில் அமைதியாக கண்களை மூடி படுத்திருந்தாள். அவள் அருகில் மெதுவாக அமர்ந்தவன் நீண்ட நேரம் அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். இப்படியெல்லாம் கூட இந்த உலகத்தில் நடக்குமா என்று தனக்குத்தானே யோசித்தான். அந்த நேரத்தில் ஜன்னல் வழியாக வீசிய மெல்லிய காற்றில் அவளது புடவை சற்று விலகி வயிற்று பகுதி லேசாக தெரிந்தது. விஷ்ணுவின் பார்வை தானாகவே அங்கேயே நிலைத்தது. அவன் மெதுவாக தனது கையை நீட்டினான். ஆனால் அவனது கைகள் நடுங்க ஆரம்பித்தது. ஒரு முறை அவள் வயிற்றை பார்த்தான். மறுநொடி தனது கையை பார்த்தான். மீண்டும் அவளை பார்த்தான். இல்லை, அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் முடியாது. இப்போ ஒரே ஒரு தடவை மட்டும் லைட்டா என்று சொல்லிவிட்டு வார்த்தையை முடிக்காமல் ஆழமாக மூச்சை இழுத்தான். நடுங்கிய கைகளை கட்டுப்படுத்தி கொண்டு சோஃபாவிற்கு இன்னும் சற்று அருகில் நாற்காலியை இழுத்து அமர்ந்தான். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டே மெதுவாக தனது கையை அவளது வயிற்றை நோக்கி கொண்டு சென்றான். அவனது கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டேதான் இருந்தது. அதே நேரத்தில் என்று மெதுவாக முனகியபடி வைஷ்ணவி திடீரென்று எழுந்து அமர்ந்தாள். அவள் எழுந்து அமர்ந்ததை எதிர்பார்க்காத விஷ்ணுவின் கை வழிமாறி அவளது மார்பின் மேல் பட்டுவிட ஆ என்று அதிர்ச்சியில் வைஷ்ணவி கத்தினாள். அவள் கத்தியதை பார்த்து பயந்த விஷ்ணுவும் ஆ அம்மா என்று அவளை விட சத்தமாக கத்திவிட்டான். இருவரும் ஒரே நேரத்தில் பதற்றமாக எழுந்து நின்றனர். வைஷ்ணவியோ அதிர்ச்சியில் அவனை பார்த்து கொண்டே நின்றாள். விஷ்ணுவோ 2 கைகளையும் மேலே தூக்கி கொண்டு நான் சத்தியமா அது நான் இல்லை என்று தடுமாறினான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்று வைஷ்ணவி கண்களை பெரிதாக்கி கேட்டாள். இல்லை, நான் ஒன்றுமே பண்ணலை, நீதான் திடீர்னு எழும்பிட்ட என்று அவன் பரிதாபமாக சொன்னான். அப்படின்னா நான் எழும்புனதுக்கு நீங்கள் ஏன் கத்துனீங்க என்று அவள் புருவத்தை உயர்த்தி கேட்டாள். நீ கத்துனதுனால நான் பயந்துட்டேன் என்று முகத்தை சுருக்கினான். வைஷ்ணவியோ தனது பதட்டத்தை வெளிக்காட்டாமல் அமைதியாக நின்றாள். என்னை பற்றி தெரிஞ்சுக்க போனீங்களே, முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்று சாதாரணமாக கேட்டாள். விஷ்ணுவோ அவளை ஒரு நொடி ஆழமாக பார்த்துவிட்டு அலட்சியமாக தோள்களை குலுக்கினான். நோ, ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு தோணலை. நான் இவ்வளோ தூரம் உங்களை கூட்டிகிட்டு வந்த பிறகும் உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படின்னா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே உங்களை பற்றி தீவிரமாக விசாரிக்க எனக்கு மைண்ட் இல்லை. ஒரு நொடி இடைவெளி விட்டவன் மெதுவாக அவளை நேராக பார்த்தான். பட் நீங்கள் ஏதோ ஒரு உண்மையை நிரூபிப்பேன்னு சொன்னீங்களே, அதை மட்டும் நிரூபிச்சிட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுங்க. அந்த வார்த்தையை கேட்ட வைஷ்ணவி ஒரு நொடி மூச்சு விட மறந்தாள். அவளது உதடுகள் ஏதோ பேச முயன்றன. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவள் வாயிலிருந்து வெளியே வரவில்லை. அந்த நேரத்தில் தான் ஹாய் விஷ்ணு என்று உற்சாகமான பெண் குரல் ஒன்று வாசல் வழியாக ஒலித்தது. இருவரும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தார்கள். வாசலில் கங்கா புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் விஷ்ணுவின் முகத்திலும் உடனேயே ஒரு புன்னகை மலர்ந்தது. ஹே கங்கா, கமான் டியர், வெல்கம் டு மை ஹோம் என்று 2 கைகளையும் விரித்து வரவேற்றான். அடுத்த நொடியே கங்கா ஓடி வந்து விஷ்ணுவை கட்டி அணைத்து கொண்டாள். அந்த காட்சியை பார்த்த வைஷ்ணவியின் விரல்கள் தன்னையும் அறியாமல் முறுக்கி கொண்டன. சில மணி நேரங்களுக்கு முன்பு கங்கா தனது உடைகள், தேவையான பொருட்களின் அனைத்தையும் ஒரு பையில் அடுக்கி கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அறைக்குள் வந்த அசோக், ஏ கங்கா, நீ எங்கே கிளம்புற என்று புரியாமல் கேட்டான். கங்கா அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சும்மா பைத்தியம் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காத அசோக். விஷ்ணு கோயம்புத்தூர் போயிருக்கான். அங்கே போய் நம்மளை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கணும். அதுக்கு தான் நான் போகிறேன் என்று சாதாரணமாக சொன்னாள். அவள் பேசி முடித்த நொடியே அசோக் வயிறு குலுங்க சிரிக்க ஆரம்பித்தான். அவளது சிரிப்பை பார்த்த கங்கா எரிச்சலுடன், டேய், சிரிக்கிறத நிறுத்துறியா இல்லையா என்று முறைத்தாள். இன்னும் என்ன உன்னோட பழைய அப்பாவி அண்ணன் நினச்சிட்டு இருக்கியா? நீ போகிறது விஷ்ணுவுக்காகத்தான். இதில் இன்னும் நடிப்பு வேற. நடிக்கிறது தப்பு இல்லைம்மா,
ஆனால் அது நடிப்புன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு மறுபடியும் நடிக்கிற பாரு, உனக்கெல்லாம் ஆஸ்கார் அவார்டு தான் கொடுக்கணும் என்று கிண்டலடித்தான். கங்காவின் முகம் ஒரு நொடியில் மாறியது. ஆமாம், நான் விஷ்ணுவுக்காகத்தான் போகிறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? யார் என்ன செய்வாங்கன்னு பார்க்கலாம். விஷ்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட வாக்கு தந்திருக்கான். அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிரதாப் கிட்ட இருந்து எப்படி டிவோர்ஸ் வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் விஷ்ணுவோட வாழ்க்கைக்குள்ள எப்படி நுழையணும்னு எனக்கு தெரியும். ஒரு நொடி இடைவெளி விட்டவள் அவனை நேராக விரலை நீட்டி எச்சரித்தாள். ஆனால் என்னை பற்றி விஷ்ணு கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லணும்னு நினச்ச, நான் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிடுவேன். உன்னோட மொத்த பிளானிங் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன், பார்த்துக்கோ. அவ்வளவுதான். அதை சொல்லிவிட்டு அவள் வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். கங்கா அங்கிருந்து சென்ற பிறகும் அசோக் அப்படியே நின்றான். என்ன செய்வது என்று அவனுக்கே புரியவில்லை. அதே நேரத்தில் மித்ராவிடமிருந்து அனைத்து உண்மைகளையும் கேட்டுவிட்டு விஷ்ணு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கங்கா பேசி சென்றதை பற்றியே யோசித்து கொண்டிருந்த அசோக் தயக்கத்துடன் விஷ்ணுவுக்கு அழைத்தான். ஹலோ விஷ்ணு, ஒரு விஷயம் சொல்லுடா. கங்கா உன்னை தேடி கோயம்புத்தூர் கிளம்பிட்டா என்று தயங்கியபடியே சொன்னான் அசோக். மறுமுனையில் இருந்த விஷ்ணுவோ ஒரு நொடி கூட பதறவில்லை. மிகவும் அமைதியாக, ஓகே, ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர் என்றான். அந்த கூலான பதில் அசோக்கையே குழப்பியது. டே விஷ்ணு, நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன், நீ இவ்வளவு கூலாக இருக்க என்று கேட்டான். விஷ்ணு சிரித்துக்கொண்டே, அசோக், 2 நாள் சென்னை பிஸ்னஸ் எல்லாம் என்னோட பிஏ பாலு பார்த்துக்குவான். நீயும் கொஞ்சம் கோயம்புத்தூர் கிளம்பி வரியா என்று கேட்டான். அசோக் அதிர்ச்சி அடைந்தான். வாட், கோயம்புத்தூருக்கா? நானா? எதுக்குடா என்று தடுமாறினான். இல்லைடா, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல, அதான் வரியா என்று குறும்பாக சொன்னான் விஷ்ணு. அந்த குரலில் ஏதோ வித்தியாசம் இருந்தது. அசோக்கின் மனதில் உடனே ஒரு எச்சரிக்கை மணி அடித்தது. ஏதோ பிளான் பண்ணிட்டான் என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. சரிடா, நான் காரில் கிளம்புறேன் என்றான் அசோக். இல்லை மச்சான், காரில் வந்தால் டைம் ஆகிடும். நீ ஃப்ளைட் பிடிச்சி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்னோடய வீட்டுக்கு வந்துடு என்று சொல்லிவிட்டு விஷ்ணு அழைப்பை துண்டித்தான். ஃபோன் திருகி பார்த்தபடியே நின்ற அசோக்கின் மனதில் முதல் முறையாக விஷ்ணு என்ன விளையாட்டு விளையாட போகிறானோ என்று பயம் முழிக்க ஆரம்பித்தது. உடனேயே விஷ்ணு கங்காவுக்கு அழைப்பு விடுத்தான். ஹாய் கங்கா, சாரி, கொஞ்சம் டென்ஷனில் உங்ககிட்ட கொஞ்சம் ஹாஷாக பேசிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது. நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கிளம்பி வரியா? நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் என்று இயல்பாக பேசினான். இதுதான் காத்திருந்த தருணம் என்பது போல கங்காவின் முகம் மலர்ந்தது. விஷ்ணு, கண்டிப்பா நான் இப்போவே கிளம்புறேன். இதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் என்று உற்சாகமாக சொன்னாள். அடுத்த நொடியே விஷ்ணு தனக்குத்தானே சிரித்து கொண்டான். அடிப்பாவி, நீ கிளம்பி எவ்வளோ நேரம் ஆச்சு, இனிதான் கிளம்ப போகிறேன்னு நடிக்கிறியா என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவன் ஓகே see you என்று மட்டும் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். ஃபோன் முடிந்ததும் அவன் உதட்டோரம் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகை வைஷ்ணவியின் உண்மை தெரிந்த சந்தோஷத்தின் புன்னகை மட்டுமல்ல, இன்னொரு உண்மை அவன் கையில் சிக்கியிருந்ததற்கான புன்னகை. வைஷ்ணவியை பற்றிய உண்மை தெரியும் முன்னரே விஷ்ணு தனது நெருங்கிய நண்பனிடம் கங்காவின் விவரங்களை முழுவதுமாக கொடுத்து விசாரிக்க சொல்லியிருந்தான். இந்த பொண்ணு ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணித்தான் என்னோடய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கா. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ என்னை கவனித்தது இவ தான்னு சொல்கிறா. ஆனால் அந்த பொண்ணு வேற. அப்படின்னா இவ ஏன் போய் சொல்கிறா? என்ன காரணம்? என்னோடய வாழ்க்கையில் அவளுக்கு என்ன வேலை? முழுசாக விசாரித்து சொல்லு என்று அவன் சொல்லியிருந்தான். விஷ்ணுவின் நண்பன் அவனிடம், டே மச்சான், அதுக்கெல்லாம் டைம் ஆகும்டா, இப்படி உடனே நடக்கிற விஷயம் இல்லை என்று சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, ஒரு நாள் கூட முழுசாக டைம் இல்லை. நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறது வரைக்கும் உள்ள டைம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். ஆனால் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்று உறுதியாக கூறினான். அந்த நண்பனும் கஷ்டப்பட்டு விசாரித்து தனக்கு கிடைத்த தகவல்களை எல்லாம் விஷ்ணுவுக்கு ஃபோன் மூலமாகவே அனுப்பி வைத்தான். அந்த விசாரணையின் முடிவாக கிடைத்த தகவல் விஷ்ணுவையே சில நொடிகள் பேச முடியாமல் செய்தது. கங்கா ஏற்கனவே திருமணமான பெண். அது மட்டுமில்லை, அவள் தனது நெருங்கிய நண்பன் என்று நம்பிய அசோக்கின் தங்கை.
அந்த தகவலை கேட்டபோது விஷ்ணுவின் புருவங்கள் தானாகவே சுருங்கியது. என்னடா இது? அசோக், கங்கா 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா? அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ஒருத்தவங்க தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து நடித்தாங்க? ஏன் கங்காவை என்கிட்ட நெருக்கமாக அசோக் ட்ரை பண்ணான்? ச்சே, ஒரு அண்ணன் தன்னோட சொந்த தங்கச்சியை வச்சு இப்படி ஒரு நாடகம் ஆடுவானா? அவன் மனதிற்குள் கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழ ஆரம்பித்தன. இவங்க 2 பேருக்கும் என்ன பிளான், என்ன திட்டத்தோட என்கிட்ட நெருங்கி இருக்காங்க? என்ன ஏன் குறி வச்சிருக்காங்க? நான் என்ன பண்ணேன்? அப்போது அப்பாவை அசோக் காப்பாற்றினது உண்மையா, இல்லை அதுவும் இதே போல் திட்டம் போட்டு பண்ண பிளான் தானா? ஒவ்வொரு கேள்வியும் அவனுக்குள் இருந்த கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. ஆனால் அவன் தனது மனதை சமாதானப்படுத்தி கொண்டான். இல்லை, இது கோபப்படுற நேரம் இல்லை, இது விளையாட வேண்டிய நேரம். நீ என்னையை ஏமாற்ற வரியா? சரி, இப்போ யாரை ஏமாத்துறாங்கன்னு பார்ப்போம் என்று மனதிற்குள் முடிவு செய்தான். அந்த முடிவோடு தான் கங்காவை அவனே வீட்டிற்கு வரவழைத்திருந்தான். இனி விஷ்ணுவின் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு எதிரான ஆதாரமாகவே மாறப்போகின்றது. டே அசோக், உன்னோட வாயாலேயே கங்கா என்னோட தங்கச்சிடான்னு சொல்ல வைக்கிறேன் என்று மனதிற்குள் சபதம் எடுத்தான் விஷ்ணு. இப்போது விஷ்ணுவுக்கு கிட்டத்தட்ட எல்லா உண்மைகளும் தெரிந்துவிட்டன. வைஷ்ணவிதான் அவன் தேடிய சாரு என்பதும், கங்கா அசோக்கின் தங்கை என்பதும், அவர்கள் இருவரும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டத்தோடு அவனை நெருங்கியிருப்பதும் எல்லாமே தெளிவாக அவனுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு கடைசி கதவு மட்டும் திறக்கப்படாமலேயே இருந்தது. ஆம், அவன் தேடிக்கொண்டிருக்கும் கதிரும் காயத்ரியும் தான் அந்த அசோக்கும் கங்காவும் என்பதே இன்னும் அவனுக்கு தெரிய வராத ஒரே உண்மை. அந்த ஒரு உண்மை மட்டும் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டால் இதுவரை அனைவரும் ஆடிய ஆட்டம் முடியும். அதற்கு பிறகு விளையாட்டை நடத்தப் போவது விஷ்ணு மட்டும்தான். நடந்த அனைத்தையும் ஒவ்வொன்றாக நினைத்து கொண்டிருந்த விஷ்ணு உதட்டோரம் மெதுவாக ஒரு புன்னகையை உதிர்த்தான். கங்காவோ இன்னும் விஷ்ணுவை கட்டிப்பிடித்து கொண்டிருக்க, விஷ்ணுவின் பார்வை மட்டும் நேராக வைஷ்ணவியை பார்த்து கொண்டிருந்தது. கல்லு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறத பாரு. ஓடி வந்து இவளோட முடியை பிடிச்சி இழுத்து 4 வார்த்தை கேட்குறாளா பாரு. ஏண்டி என்னோட புருஷனையே கட்டி பிடிக்கிறியான்னு கேட்டிருந்தா அப்போ அவன் என் பொண்டாட்டி. ஆனால் இப்படி நிற்கிறா பாரு. நில்லுடி நில்லு, இன்னும் எவ்வளவு நாள் இப்படி நிற்கிறேன்னு நானும் பார்க்குறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் விஷ்ணு. விஷ்ணு வைஷ்ணவியை பார்த்தபடியே, கங்கா, நம்ம மாடியில் இருக்க என்னோட ரூமுக்கு போகலாமா என்று கேட்டவன் அவளது தோளோடு கை போட்டபடியே அவளை அழைத்து கொண்டு சென்றான். அவன் கங்காவுடன் சென்றாலும் அவனது பார்வை முழுவதும் வைஷ்ணவியிடமே பதிந்திருந்தது. அவள் கோபப்படுவதை பார்த்து அவனுக்கு சற்று ஜாலியாகத்தான் இருந்தது. வைஷ்ணவியோ கோபமாக தனது தந்தைக்கு ஃபோன் செய்தாள். அப்பா, விஷ்ணு அங்கே வந்தாரா? நீங்கள் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களா என்று அவசரமாக கேட்க, இல்லையேம்மா, தம்பி இங்கே வரலையே என்று ராகவேந்திரன் அமைதியாக சொன்னார். ஒரு நொடி வைஷ்ணவி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். விஷ்ணு அங்கே வரலையா? அப்பா, அவர் அந்த கங்காவை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாருப்பா என்று எரிச்சலோடு சொல்ல அவர் திடீரென்று சிரித்தார். அப்பா, ஏன்பா சிரிக்கிறீங்க என்று அவள் கோபமாக கேட்க, போக போக உனக்கே புரியும் நான் ஏன் சிரிக்கிறேன்னு என்று மட்டும் சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வைத்து விட்டார். ஐயோ வைஷு, உன்னை சுற்றி என்ன தாண்டி நடக்குது? அப்பா எதுவும் சொல்லாமல் ஃபோனை வைக்கிறாரு, அதுக்கு மேலே என்னோட நிலைமையை பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு வயிறு இங்கே பத்திக்கிட்டு எரியுது. என்னோட எரிச்சல் கூட அவருக்கு சிரிப்பாக வருதா? முதல்ல அந்த கங்காவை பிடிச்சி எடுத்து கீழே உருட்டி தள்ளி விடலைன்னா நான் வைஷ்ணவியே இல்லை என்று ஆவேசமாக முணுமுணுத்தபடியே மாடிப்படிகளில் வேகமாக ஏறி சென்றாள்.